Hey guys, நான் பிரதீப். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம சேனல்ல வந்துட்டு pancake பண்ண போறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு pancake-னு சொல்லுவாங்க. பட் அதே இது நம்ம ஊர்ல வந்துட்டு தோசை தான். ரெண்டுத்துக்கும் கான்செப்ட் ஒன்று தான். பட் என்ன இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்றது மட்டும் தான் கொஞ்சம் வேற இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோகனட் pancake பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூஷன் pancake. அதாவது இந்தியன் ஃபிளேவர்ல இவங்க பண்ற மாதிரி pancake பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரை. அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் pancake பண்ண போறோம். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன்ல பண்ண போறோம். அது எப்படி ஹெல்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசுவலாவே உங்க பேன்கேக் பண்றதுக்கு பேஸா ஆல் பர்பஸ் ஃபிளார், அதாவது மைதா அண்ட் சுகர் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் நம்ம இது ரெண்டுமே இல்லாம ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தி இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சாக்லேட் பேன்கேக். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் வந்துட்டு தனித்தனியா பண்ணணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேன்கேக்குமே பேஸ் வந்துட்டு ஓட்ஸ் தான். ஸோ நான் வந்து ஒரு கப்ல வந்துட்டு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஓட்ஸை வந்துட்டு நான் அரைச்சி பவுடர் ஆக்கிக்க போறேன். மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நீங்க அரைச்சிட்டு அந்த பவுடரை வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபில்டர்ல நீங்க சலிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அப்போதான் பவுடர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேஸான ஓட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ வந்துட்டு கோகனட் பேன்கேக் பேட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வந்து சூடு பண்ணிக்கலாம். துருவின கோகனட், ஷ்ரெட்டட் கோகனட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமேடாக ஃப்ரோசனாக இருக்கும். பட் நம்ம ஊரில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே கூட கிடைக்கும். ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், லேசாக ரோஸ்ட் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த கோகோனட்டோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதில் ஒன்று தான் வெல்லம். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் இல்லை, 2 ஸ்பூன் போதும். பெரிய ஸ்பூன் எடுத்துட்டேன். ஸோ 2 ஸ்பூன் வெல்லம். இப்போ பாருங்கள், அப்படியே வெல்லம் கரைஞ்சி சூப்பராக இருக்கும். இப்போது அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான் பண்ணோம். இந்த பிளெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஹாஃப் பனானா போட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூப்பில் ஓட்ஸ் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்கூப் தான் கிடையாது, நம்ம பண்ணும்போது பேட்டரில் இன்னும் தேவைன்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாஃப் கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட்டும் வெல்லமும் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகனட் பேன்கேக்கோட பேட்டர் வந்து ரெடி. நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் பேன்கேக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் பனானா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பனானாவை நல்லா இப்போது ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பவுடர் வந்து 2 ஸ்கூப் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் ஹாஃப் கப் மில்க். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. வந்து இது ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் பேன்கேக்கோட பேட்டரும் ரெடி. ஓகேங்க, நம்மளோட கோகனட் பேன்கேக் அண்ட் சாக்லேட் பேன்கேக் அதோட 2 பேட்டரும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பேனை ஹீட் பண்ணிட்டு பேன்கேக்கை போட்டுடலாம். ஓகே, நம்ம பேன் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக வைங்க, மீடியமோட கம்மியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வெளியில் வந்து நல்லா தீஞ்சிரும், உள்ளே வந்து கொழ கொழன்னு இருக்கும். ஸோ அது வந்து ஸ்லோவாக குக் ஆனால் தான் சூப்பராக வரும்.
ஃப்ளேவர்லாம் சூப்பராக வருது, செமையாக இருக்கு. ஓ, சாக்லேட் பேன் கேக் பண்ணலாம். ஓகேங்க, நம்மளோட கோகனட் பேன் கேக் அண்ட் சாக்லேட் பேன் கேக் சூப்பராக பண்ணியாச்சு. செமையா பிளேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கோகனட் பேன் கேக் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மேப்பிள் சிரப் போட்டிருக்கு. எல்லாம் அந்த கோகனட்டு, அந்த வெல்லம், கோகனட் மில்க்லாம் போட்டு அப்படியே நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கொழுக்கட்டைலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. கூடவே இந்த வாழைப்பழம் டேஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பனியாரம் கொழுக்கட்டை அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு. கோகனட் பேன் கேக்கு செம்ம சர்ட்டிலா சூப்பரா இருக்கு. இப்போ சாக்லேட் பேன் கேக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அம்மா பெரிய பைட்டு, பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் பேன் கேக்கும் சூப்பரா இருக்கு. அவ்வளோ ஸ்வீட் கிடையாது. அந்த கொக்கோ ஆட் பண்ணிருந்தோம் இல்லையா, அதோட ஸ்லைட்டா ஒரு பிட்டர்னஸ் இருக்கு. அதுவும் நம்ம மேப்பிள் சிரப் வேற ஆட் பண்ணியிருக்கோம். மேப்பிள் சிரப் வந்து கனடால ரொம்பவே ஃபேமஸ். இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே அதிகமா கனடா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக் அண்ட் மேப்பிள் சிரப் அதுதான் எல்லா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு மேப்பிள் சிரப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஹனி இருந்தாலும் சரி, இல்லை சாக்லேட் சிரப் இருந்தாலும் சரி, மேலே அப்படியே ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம், அதுவே நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு ரெசிபியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஈட் அண்ட் ரோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க, கனெக்டடா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃபரெண்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய், see you.